இவன் இந்த மோசம் என்ன செய்தான்னு தெரியாது, கையில மம்பட்டி கிடையாது, ஒரு கரண்டி துண்டு கூட கிடையாது. பாருங்க, ஒருத்தனை கொன்னது மட்டும் இல்ல, கையை வச்சே குண்டை தாண்டி அதுக்குள்ள புதைச்சிட்டு வந்து நாம அப்ப எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் மோசே. இவன் 120 வருஷம் வரைக்கும் என்னச்சுதான் வாழ்ந்தான் அப்படின்னு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நெபோ மலை மேல பிஸ்கா கொடுமுடியில போய் தான் இவன் சாகுறான். சாகனோட அடக்கம் நடந்த போது இவன் தான் அந்த கூட்டத்துக்கே பெரிய பாஸ்டர். இதுல 20 லட்சம் ஜனம் எங்க உண்டு, அந்த கூட்டத்துல 20 லட்சம் ஜனங்கள் உண்டு. அப்ப அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கும் பெரிய பாஸ்டர் யார் அப்படின்னு கேட்டா இந்த மோசே தான். அப்ப இந்த மோசே அப்போ அடக்கம் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும், எல்லாரும் எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? இப்போ ஒரு பாஸ்டர் இறந்து போனார்னா இங்க உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா பாஸ்டரும் வந்து பயங்கரமாக அடக்க ஆராதனை எல்லாம் பயங்கரமாக நடத்துவாங்க. இப்போ மற்ற மக்களை பார்த்தவன நல்ல செண்டை மேளம் அடிச்சு குத்துக்கரணம் அடிச்சு அப்படிதான் வெடியெல்லாம் கொளுத்தி அப்படியெல்லாம் பண்றாங்க. இப்போ இப்படியெல்லாம் ஆனா 30 லட்சம் ஜனங்கள் அங்க இருந்து கொண்டு வந்த 6 லட்சம் குடும்பங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு பெரிய பாஸ்டர். அந்த பாஸ்டருக்கு சவ அடக்கத்தை கூட ஒருத்தனை கூட பார்க்க விடல ஆண்டவர். ஒரு ஆளுக்கு கூட